டைம் அண்ட் ஒர்க்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா பேங்கிங் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த சம் பார்க்க தான் ரொம்ப பெரிய கொஸ்டின் மாதிரி தெரியுது. பட் ஜஸ்ட் எல்சிஎம் எடுக்க தெரிஞ்சா போதும். இந்த மாடல் கொஸ்டின் பார்த்த உடனே குயிக்கா சால்வ் பண்ணிடலாம். அதாவது ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து ஒரு வேலையை 12 நாட்கள் செய்து முடிப்பர். பி மற்றும் சி இருவரும் இணைந்து அதே வேலையை 8 நாட்கள் செய்து முடிப்பர். சி மற்றும் ஏ இருவரும் இணைந்து அதே வேலையை 16 நாட்களில் செய்து முடிப்பதில் மூவரும் ஒன்றாக இணைந்து அந்த வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார்னு கேட்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சமைக்கிறனால எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது போகலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில் 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு தனியாக ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணும்னா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து ஒரு வேலையை 12 நாட்கள் செய்து முடிப்பர். பி மற்றும் சி இருவரும் இணைந்து அதே வேலையை 8 நாட்கள் செய்து முடிப்பர். சி மற்றும் ஏ இருவரும் இணைந்து அதே வேலையை 16 நாட்கள் செய்து முடிப்பதில் ஏ மற்றும் பி மற்றும் சி மூவரும் இணைந்து அந்த வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பதுன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சமைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் ஏ பிளஸ் பி எத்தனை நாள்? ஏ பிளஸ் பி 12 நாள். பி பிளஸ் சி 8 நாள். சி பிளஸ் ஏ எத்தனை நாள்? 16 நாள். ஃபர்ஸ்ட் இந்த மூணு வேல்யூக்கும் காமனா எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் அப்படிங்கிறது என்ன வரும்? 12, 8, 16. ஃபர்ஸ்ட் இருக்குல்ல சின்ன வேல்யூ 2ஆல கேன்சல் பண்ணுங்க. 2ஆல கேன்சல் பண்ணா 6, 4, இங்க 8. அகைன் 2ஆல கேன்சல் பண்ணுங்க. 3, 2, 4. ஸோ அகைன் 2ஆல கேன்சல் பண்ணலாம். 2ஆல கேன்சல் பண்ணா இங்க கேன்சல் ஆகாது. கேன்சல் ஆகணும் அப்படியே அந்த வேல்யூ போட்டுருக்காங்க. 3, 1, 2. ஸோ இதுக்கு மேல எதுவும் காமனா கேன்சல் ஆகிற வேல்யூ இல்லை. மினிமம் 2 வேல்யூ கேன்சல் ஆகிட்டு போகணும். அப்படி கேன்சல் ஆகும் அதோட ஸ்டாப் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் அப்படி பெருக்குங்க. 2 × 2 4, 4 × 2 8, 8 × 3 24, 24 × 1 24 தான். 24 × 2 48. ஸோ இதோடைய எல்சிஎம் பார்த்தோம்னா 48. இதோட எல்சிஎம் பார்த்தோம்னா 48. ஸோ இந்த மூணு வேல்யூட எல்சிஎம் என்ன பிடிச்சிருக்கோம்? 48. ஸோ இந்த இடத்துல ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 12 எத்தனை டைம் இருக்குன்னா 48 வரும்? 4 டைம். 8 எத்தனை டைம் இருக்குன்னா 48 வரும்? 6 டைம். 16 எத்தனை டைம் இருக்குன்னா 48 வரும்? 3 டைம். இந்த 4 அப்படிங்கிறது ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. அதே மாதிரி இந்த 6 அப்படிங்கிறது பி சி சேர்ந்து ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இந்த 3 அப்படிங்கிறது சியும் ஏவும் சேர்ந்து ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. நெக்ஸ்ட் இதை அப்படியே ஆட் பண்ணுங்க. 4 + 6 + 3 13. ஸோ இங்க வரக்கூடிய வேல்யூவை 2ஆல வகுக்கணும். இந்த வரக்கூடிய வேல்யூவை 2ஆல வகுக்கணும். ஏன் 2ஆல வகுக்கணும்னா இங்க பாருங்க ஏ 2 டைம் இருக்கு, பி 2 டைம் இருக்கு, சி 2 டைம் இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தையும் நம்ம 2 டைம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இங்க வரக்கூடிய வேல்யூவை 2ஆல வகுக்கணும். நெக்ஸ்ட் இந்த 48 அப்படிங்கிறது மொத்த வேலை. இந்த 48 அப்படிங்கிறது மொத்த வேலை. ஸோ இந்த 13/2 அப்படிங்கிறது ஏவும் ஏ பிளஸ் பி பிளஸ் சி 3 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை பார்த்தோம்னா 13/2. ஸோ இது கேன்சல் பண்ற மாதிரி இருந்தால் கேன்சல் பண்ணிருங்க, இல்லைன்னா அப்படியே போட்டுருக்காங்க. சரிங்களா? வேற எங்கேயாவது கேன்சல் பண்ண மாதிரி வரும், இல்லைன்னா அப்படியே போட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த 48 அப்படிங்கிறது மொத்த வேலை 48. ஸோ 3 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை 13/2. ஸோ அப்ப 48 / 13. ஸோ வகுத்துல கீழே வரும், அப்படியே மேலே வந்துச்சுன்னா பெருக்கலா மாறிடும். நெக்ஸ்ட் = 48 2 96 / 13. 96 13 கேன்சல் பண்ணோமா 7 13 91, மீதி 5 / 13. ஸோ அப்ப ஏ மற்றும் பி மற்றும் சி மூவரும் இணைந்து அந்த வேலையை 7, 5 / 13 நாட்கள் அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.